ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சிலபஸ்ல இருக்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே சிலபஸ்ல இருக்க டாபிக் வைஸா செக்ரேட் பண்ணி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பாலிட்டியில சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. ஸோ அந்த டாபிக்ல இருந்து நமக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எமர்ஜென்சி பற்றி கொடுத்துருக்காங்க. நேஷனல் எமர்ஜென்சி, வார் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல எதெல்லாம் வந்து கரெக்ட்னு கேட்டுருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் இதெல்லாம் சொல்லிட்டு, நேஷனல் எமர்ஜென்சி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி நமக்கு வந்து எப்போ என்ன ஆர்டிகல் சொல்லிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 352ல வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் எமர்ஜென்சி, அதாவது ஸ்டேட் பிரசிடென்சி ரூல் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி வச்சுக்கலாம். ஸ்டேட் எமர்ஜென்சி பிரசிடென்ட் ரூல் அதை வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 356ல சொல்லியிருப்பாங்க. இல்ல 365 ஒன்று உண்டு, அது என்னன்னு சொல்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பினான்சியல் எமர்ஜென்சி, ஓகேவா, அதாவது தேசிய நெருக்கடி நிலை, மாநில நெருக்கடி நிலை, நிதி நெருக்கடி நிலை. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 360ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஆர்டிகல் 360ல. ஓகே, ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ பினான்சியல் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகல் 360ல சொல்லியிருப்பாங்க. இப்போ நமக்கு எதெல்லாம் கரெக்டான பேரு, இது கரெக்டா சொல்லிருக்காங்க. வார் எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு இல்ல. ஓகேவா, ஸ்டேட் எமர்ஜென்சி, பினான்சியல் எமர்ஜென்சி, வார் எமர்ஜென்சி அப்படின்றது நேஷனல் எமர்ஜென்சில கவர் ஆயிரும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா 1, 3, 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். மத்திய மாநில அரசுகளால் வசூலிக்கப்படும் வரிகளில் சிலருக்கே கொடுக்கப்பட்டுள்ளன. ஃபாலோயிங் ஆர் லிஸ்ட் ஃபியூ டியூட்டிஸ் கலெக்டட் பை த யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பினான்சியல் ரிலேஷன்ஸ்ல நமக்கு வந்து பேசி வைப்பாங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இடையில உள்ள பினான்சியல் ரிலேஷன் ஆர்டிகிள் 268ல இருந்து 293 வரை நமக்கு வந்து இந்த விஷயங்களை பேசியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி அதுல வந்து லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் என்ன, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் என்ன, பினான்சியல் ரிலேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்க பாருங்க, மத்திய மாநில அரசுகளால் வசூலிக்கப்படும் வரிகள் சிலருக்கே கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றில் மத்திய அரசால் சில இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன போட்டுக்கணும். மத்திய அரசால் வசூலிக்கப்படும் வரிகளை குறியீடுகளாக பயன்படுத்தி தெளிவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு, எதெல்லாம் வந்து மத்திய அரசு கலெக்ட் பண்ணனா கஸ்டம் டியூட்டி, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணிக்கும். விவசாயத்து மேல உள்ளது, ஓகேவா, அதாவது பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட் மேல உள்ள டியூட்டிஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்றது தவறானது. கலால் வரி எக்ஸைஸ் டியூட்டி, இதுவும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். விவசாய நிலத்தின் மீதானது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். அப்ப நமக்கு மத்திய அரசால் வசூலிக்கப்படும் வரி பாத்தீங்கன்னா 1 3 தான். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் 3 இஸ் த சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டு ரிஃபார்ம் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் மேஜர் ரெக்கமெண்டேஷன் ஆர் மேட் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ யாரெல்லாம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்காரியா கமிஷன் பண்ணிருப்பாங்க, புஞ்சி கமிஷன் பண்ணிருப்பாங்க, ராஜமன்னா கமிஷன். இதுல இயர் நான் வச்சுக்கோங்க. இது வந்து 1983ல சர்க்காரியா கமிஷன், புஞ்சி கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா 2007ல, ராஜமன்னா கமிட்டி வந்து 1969 தமிழ்நாடு கவர்மெண்டால பண்ணது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லிஸ்ட்லயே இல்ல. ஸோ அப்போ 1 and 3 டி இஸ் த ரைட் ஆன்சர். மத்திய மற்றும் மாநில உறவுகளை சீர்திருத்தத்துக்காக பரிந்துரைகளை வழங்கினவங்க யாருன்னு சொல்லிட்டு, இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏஆர்சி ரிப்போர்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷனுடைய ரிப்போர்ட் வந்து பாத்துக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆனந்த்பூர் சாஹிப் ரெசல்யூஷன் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதோட இயர் நான் சொல்லிடுறேன். ஆனந்த்பூர் சாஹிப் ரெசல்யூஷன், இது ஒரு தீர்மானம் தான். ரொம்ப முக்கியமா கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் நான் வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் தான். வெஸ்ட் பெங்கால் மெமரண்டம், ஸோ இதுவும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1977ல போட்டிருப்பாங்க. ஓகேவா. ஸோ சர்க்காரியா கமிஷன் 1983 நான் வச்சுக்கோங்க. இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்ண அப்புறம் புஞ்சி கமிஷன் 2007. இப்பதான் ராஜமன்னா கமிட்டி வந்து கலைஞர் கருணாநிதி ஆட்சிக்கு வந்து அந்த டைம்ல. ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இவங்க தான் இந்த பரிந்துரைகளை வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த சட்டங்கள் சூழ்நிலைகளை கருதி மாநில அரசுகளை மத்திய அரசு கட்டுப்படுத்தும் அதிகாரங்கள் கூறுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த சட்டத்தெல்லாம் பயன்படுத்தி மாநில அரசை மத்திய அரசு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 365. ஓகேவா. என்ன, சோ வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரோட டைரக்ஷனை ஃபாலோ பண்ணல அப்படின்றதுக்காக போடப்படக்கூடிய ஸ்டேட் எமர்ஜென்சி. கான்ஸ்டிடியூஷன் மிஷினரி ஃபெயில் ஆயிடுன்னு போடுறது ஆர்டிகல் 365. 356. 356க்கும் 365க்கும் டிஃபரெண்ட். 365 வந்து என்னன்னா சென்ட்ரோட டைரக்ஷனை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி போடுறது. அதே மாதிரி தான் 256ம் 257ம். ஓகேவா.
இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டே கண்ட்ரோல் பண்றது. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லிஸ்ட்ல வரும், யூனியன் லிஸ்ட் அந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வரும். ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, எந்த விதியின் கீழ் பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதியுதவி அளிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது? அண்டர் விச் ஆர்டிகல் த பார்லிமெண்ட் ஹேஸ் பவர் டு கிவ் ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் டு த ஸ்டேட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது 275. ஸோ நல்லா நான் வச்சுக்கோங்க. அப்படியே உங்களுக்காக இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி எந்த ஆர்டிகல் சொல்றாங்க? உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஆல்ரெடி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சர்க்காரிய கமிஷன், பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, ராஜமனா கமிட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன். ஓகேவா? இது எல்லாத்தையும் கிரானலாஜிக்கல் ஆர்டர் கேட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி இப்பதான் சொன்னேன், இயர் முக்கியம்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணேன். சர்க்காரிய கமிஷன் எப்போ நமக்கு வேர்ல்டு கப் ஃபர்ஸ்ட் வின் பண்ணாங்க? அதான் 83. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க வராது. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி வந்து எங்க வரணும்? நமக்கு லோக்கல் பாடிஸ்ல வரும். ஓகேவா? இது ரொம்ப ஏர்லியரா வந்திருக்கும், 1957 வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் இதான் வந்து போட்டிருப்பாங்க. ராஜமன்னா கமிட்டி நமக்கு வந்து மறக்கவே செய்யாது, இது கேட்காம இருக்கவே மாட்டாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் வந்து 1966 ஃபர்ஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? நான் ஏஆர்சி ரிப்போர்ட் சொன்னேன் இல்லையா? ஸோ அதான். அப்போ கிரானலாஜிக்கல் ஆர்டர் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, அப்புறம் வந்து 2431. இதான் கரெக்ட் ஆன்சர் இல்லையா? பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆர்டிகல் 361 வந்து என்னன்னா, the president enjoys the protection from criminal proceeding against him court of law. இது வந்து கரெக்டானது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 352 நேஷனல் எமர்ஜென்சி, 356 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிரசிடென்ட் ரூல், 360 என்னங்க நமக்கு ஃபினான்ஸ் எமர்ஜென்சி. ஃபினான்ஸ் கமிஷன் கிடையாது. ஃபினான்ஸ் கமிஷன் நமக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 280. ஆல்ரெடி இந்த கொஸ்டின் கேட்டேன், ஆன்சர் பண்ணணும்னா உங்களுக்கு இங்க ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஆர்டிகல் 280 தான் நமக்கு வந்து இது. ஸோ நமக்கு வந்து எது தப்பு? 4th ஒன் மட்டும் தான் நமக்கு வந்து ராங் ஆனது. ஓகேவா? ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி பாத்துக்கோங்க, எமர்ஜென்சி பற்றி பாத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியான இணைய தேர்ந்தெடு. மத்திய அரசால் வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்களை பத்தி எதுல சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் 269 சொல்றாங்க. கரெக்ட். மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசு வசூலித்து அவங்களே பயன்படுத்துறது 268 வரும். மத்திய அரசால் வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசத்துக்கு வந்து பகிர்ந்தளிக்கக்கூடிய வழிகள் 267 சொல்லிருக்காங்க. தப்பு. ஆர்டிகல் 268 இருந்து 293 வரை ஆர்டிகல் முக்கியமானது. ஃபினான்சியல் ரிலேஷன் கண்டிப்பா படிச்சுக்கோங்க, நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ 1 and 2 இஸ் ரைட், சி இஸ் ரைட் ஆன்சர். நிதி கூட்டாட்சி என்பதன் முக்கியமான அம்சம் என்பது இதனை நடைமுறைக்கு கொண்டு வருவதாகும். எதை? சிக்கன திறனை. ஓகேவா? சிக்கனமா எதை சொல்றத காஸ்ட் எஃபிஷியன்சி. சிக்கனம் சொல்றத விட காஸ்ட்டை வந்து எஃபிஷியன்சியா பயன்படுத்துறத கொண்டு வரதான் நிதி கூட்டாட்சியோட முக்கியமான அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின், நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம். ஒன்றிய அரசாங்கம் நீதியரசர் RS சர்க்காரியா தலைமையில் எப்போ ஆணை அமைச்சாங்க? 1983. ஓகேவா? இனி உங்களை மறக்காது. புஞ்சி கமிஷன் எப்போ? 2007. இங்க என்ன விஷயம்னா இந்த டேட்டை வந்து நான் வச்சுக்கோங்க, ஏப்ரல் 28. இப்படிதாங்க சில டைம் கேட்டு நம்மளை வந்து மாட்டி விடுவாங்க. ஏப்ரல் 28 2007. ஓகேவா? 284. ஓகே, 4ன்றது ஏப்ரல். 284 2ஆல 8 டிவைட் பண்ணா 4. ஓகேவா? 2ஆல 8 டிவைட் பண்ணா 4 வரும். ஸோ 2007. ஓகே. ஸோ அடுத்தது, மானிய உதவி மாநிலங்களுக்கு வழங்கப்படுவது ஏன் வந்து கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஆன்சருக்கே போயிறேன். அபிவிருத்தி நடவடிக்கை, அதாவது ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. அவ்வளவுதான். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, அந்த ஸ்கீம் எல்லா ஸ்டேட்லயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. சில ஸ்கீம்ல வந்து சில ஸ்டேட் அதை கரெக்டா பண்ண முடியல அப்படின்னா அப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா டி ஆப்ஷன். மாநில திட்டங்களுக்கு, அது இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட், இவங்க போட திட்டங்களுக்கு அவங்க வந்து காசு கொடுக்க மாட்டாங்க, தவறு. அப்படிதானே? மாநில வரவு செலவு திட்டங்களோட இடைவெளிகளை நிரப்புவாங்க. நம்ம பிஸ்கல் டெபிசிட்டுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா? வாய்ப்பு இல்லை. அப்ப டி இஸ் ரைட் ஆன்சர். பார்த்தாலே தெரியுது. யூனியன் லிஸ்ட்ல வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 97. இப்ப 98 இருக்குது. ஓகேவா? ஸோ அதே வந்து பாத்துக்கோங்க லிஸ்ட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட்ல 98 இப்ப இருக்கு. முன்னாடி 97 இருந்துச்சு. சில இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 59, முன்னாடி 66 இருந்துச்சு. கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 52, முன்னாடி 47 இருந்துச்சு. நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் அதிகாரங்களில் பிரிவில் 7வது அட்டவணையில் குறிப்பிட்ட மத்திய பட்டியலில் எத்தனை இலங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ யூனியன் லிஸ்ட்ல எத்தனை இருக்குன்னு கேட்காங்க. யூனியன் லிஸ்ட்ல நமக்கு வந்து இப்போ வந்து 100 மாறிச்சு. இது வந்து லேட்டஸ்டான கொஸ்டின். இது வந்து 100 வந்து மாறிடுச்சு. ஓகேவா? 1931 ஆண்டு லார்டு விஸ்கவுண்ட், ஓகேவா, லார்டு விஸ்கவுண்ட் பீல் கமிட்டி எது கூட தொடர்புடையதுன்னா
இது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை, முன்னாடி உள்ளது. இதுவும் மத்திய மாநில உறவுகள் சம்பந்தமா உள்ளதுதான். இதான் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருப்பாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் கொஸ்டின்ஸ். அப்போ இதுல என்னெல்லாம் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, கமிஷன் கமிட்டி பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் சென்டர் ஸ்டேட் ரிலேஷனுக்கு இடையில போடப்பட்ட கமிஷன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் முக்கியமா பார்த்துக்கோங்க. அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஓகேவா, லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், ஃபினான்சியல் ரிலேஷன்ஸ், இந்த மூணையும் வந்து சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கு இடையில வந்து முக்கியமா பார்த்துக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின்ஸ். இதுல உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.